அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் மிக அற்புதமான தினமாக வருகிறது, தவற விடாதீங்க அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம். என்னன்னு பார்த்தோம்னா புரட்டாசி 1ஆம் தேதி. அது ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கடந்து போகிற அளவுக்கெல்லாம் இல்லை. குறிப்பாக அன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதசி திதி அப்படிங்கிறதும் வருது. பெரும்பாலும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் ரொம்ப முக்கியமானதாக குறிப்பிடப்படுறது இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த புரட்டாசி 1 அன்னைக்கே ஏகாதசி விரதமும் வர்றது ரொம்ப சிறப்பான விஷயமா கருதப்படுகின்றது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா புதன்கிழமையன்று வரக்கூடிய புரட்டாசி 1. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய நாள். பெருமாளை வந்துட்டு வழிபடலாம் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்போவுமே வழிபடலாம். இந்த புரட்டாசி மாதம் அதுக்குன்னு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏன் இன்னும் குறிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, புதன்கிழமை புதன் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் திருமால் அப்படின்னு சொல்லவும், அந்த வகையில் அந்த சிறப்பு வாய்ந்த தினத்திலே இந்த புரட்டாசி மாத வழிபாடும் ஆரம்பிக்கின்றது அப்படிங்கும்போது அது மகிமை வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம். பொதுவாக வழிபாடு எப்படி செய்கிறது? பெருமாளுடைய மந்திரங்கள் எவையாயினும் சரி, தீட்சையாக பெற்றிருந்தீர்கள் என்றால் அந்த மந்திரத்தை தொடர்ந்து இன்றைய தினத்திலே நாம் ஜெபம் செய்கிறதோ, இல்லை என்றாலும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நமக்கு அருளிய அந்த மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்து வருவதும் சிறப்பான விஷயமா இருக்கும். வீட்டில் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்வோம் இல்லையா? தாளிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம். அதை இன்றைய தினத்தில் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை தவறாமல் செய்யணும் அப்படின்னு நினச்சா நாளைய தினத்திலேயே நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம். எல்லா வழிபாட்டுக்கும் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா தான தர்மங்கள் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய தர்மத்திலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னம்னா இதைத்தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த விரதம் எடுத்துக்கிட்டாலும், எந்த விழாக்கள் எடுத்துக்கிட்டாலும் எப்போ அது நல்ல முறையில் நிறைவேறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பசியால் வாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்வது அல்லது தான தர்மங்களை மனம் உவந்து செய்யும் பொழுது அந்த பூஜைக்கான பலன்களை நீங்கள் பெற முடியும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் நாளைக்கு நம்ம வழிபாடு செய்தாலுமே கூட 4 பேருக்கு நம்மளால் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் 4 பேருக்கு வந்துட்டு அன்னதானம் செய்வதோ அல்லது ஆடை தானம், வஸ்திர தானம் போன்றவைகளை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபம் அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னாலும் அதை மறந்துட வேண்டாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.